வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். பெங்களூரு ஸ்ட்ரீட்ஸில் நல்ல பாப்புலரான எல்லாருக்கும் ஃபேவரேட்டான மசாலா பூரி சாட் ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மசாலா பூரி சாட் ரெசிபி 4 பகுதியாக உள்ளது. ஒன்று நாம் அந்த பூரி ரெடி பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, இன்றைக்கி நாம் 100 கிராம் பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு அதில் தேவையான உப்பு சேர்த்து 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு குழம்பு ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஸ்பைசஸ்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்து இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் நாம் அசம்பிள் பண்ணுறது. அவ்வளோதாங்க. இதுதான் இந்த சாட் ரெசிபியோட பகுதிகள். சரி, வாங்க நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு பட்டை, 5-6 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனிஸ் சேர்த்து இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை சேர்த்து அது கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஆக வேண்டாம், அது ப்ரௌனாக விட்டுற வேண்டாம். அதுக்கு முன்னாடியே நாம் ஒரு 8 பல்லு பூண்டை அதோடு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பல்லை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு வதக்கிக்கலாம். இந்த பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 வதக்கிட்டு இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு அதை வதக்கிக்குவோம். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இந்த உப்பு சேர்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் அந்த வெங்காயம், தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை ஒரு பெரட்டிட்டு நாம் ஒரு வதக்குனோடனே அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த வெங்காயம், தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு கிளறிட்டு ஒரு மூடி போட்டு இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருவோம். அந்த வெங்காயம், தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போது அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். அதனால் அந்த தண்ணியை நாம் எடுத்து வச்சிடலாம். அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் தனியாக எடுத்துருவோம். அந்த மேலாப்பில் அந்த தண்ணியை இருத்துருவோம். இதை நாம் பின்னாடி குழம்பு செய்யும்போது இதை சேர்த்துக்கலாம். இப்போது அந்த வெங்காயம், தக்காளி ஆறட்டும். அதுக்குள்ளே நாம் பூரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடிமேடு பூரியும் வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ப்ளெயினாக பூரி கிடைக்கும், அதை வாங்கி நாம் வறுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த பூரியை வறுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெங்காயம், தக்காளி வதக்கினது ஆறிடுச்சு. நாம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கையளவு கொத்தமல்லியும், பச்சை கொத்தமல்லியும், ஒரு கையளவு புதினா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போது அந்த அரைச்ச விழுதை இதோடு சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். இப்போ ஒரு வதக்கியாச்சு. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பெரட்டிக்கலாம். இப்போது இந்த மசால் பொடிகள்லாம் அதோட பச்சை வாசனை போகணும். அதை ஒரு கிளறிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நாம் ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்குறோம். இதை நல்லா மசிச்சுக்கலாம். கையாலேயோ அல்லது மேஷர் வச்சோ இதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இப்போது அந்த 1 நிமிஷம் அது கொதிச்சிருச்சு. இந்த ஸ்பைஸை சேர்த்ததுக்கப்புறம் இப்போது அந்த மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்துடலாம். நல்லா ஃபைனாக மசிச்சு வச்சுருக்குறோம். அதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு கிளறிக்கலாம். இப்போ மசியாத கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதையும் அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். 1-2 துண்டு இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் அந்த வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு கொஞ்சம் அது ஆறுறதுக்காக வைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி இருத்து வச்சுருந்தோம்.
அந்த தண்ணியை சேர்த்துட்டு இந்த அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க போகுது. அதனால் நாம் இப்போது அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தேவைன்னா ஒரு 100 ml அல்லது அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5-8 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடும். இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போது ரொம்ப கெட்டியாக ஆயிடக்கூடாது. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வந்தோடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நாம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம், ஒரு கேரட் துருவி வச்சுருக்குறோம், ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாம் பூரி ரெடி ஆயிருச்சு, இதுக்கு உரிய குழம்பு ரெடி ஆயிருச்சு, பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம், இந்த வெஜிடபிள்ஸு ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்குறோம், சாட் மசாலா, உப்பு தேவைன்னா கொஞ்சம் பிளாக் சால்ட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நாம் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வேண்டியது தாங்க, அசம்பிள் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு அந்த வறுத்து வச்சுருக்கிற பூரி, அந்த பூரி எல்லாத்தையும் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே அந்த வேக வச்சுருக்கிற பட்டாணி அதை அதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 100 பட்டாணி அளவு தான் வேக வச்சுருக்கிறேன். அது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்கிற அளவு 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு செய்கிறோம் நம்ம. இப்போது அந்த பட்டாணி கிரேவியை, பட்டாணி வேக வச்ச பட்டாணியை அதோடு சேர்த்துடலாம். அதுக்கு மேலே அந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இது அளவு எல்லாமே நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு புளிப்பும் காரமுமா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே லேசாக உப்பு தூவிட்டு பிளாக் சால்ட்டு கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போது சாட் மசாலா கொஞ்சம் தூவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு இல்லை ஒரு மூடி ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இப்போது ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே ஃபைனாக துருவி வச்சுருக்கிற கேரட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூரா சேர்த்துட்டோம். அடுத்து ஒரு கேரட்டு, இப்போது தக்காளி அதுக்கு மேலே சேர்த்துட்டு இந்த சேவு, இதில் காரம் இருக்கும், மைல்டாக காரமும் இருக்கும், இந்த காரச்சேவு அதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே பச்சை கொத்தமல்லி தூவிட்டோன்னா அவ்வளோதாங்க, நம்ம அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு. சூப்பராக ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா பூரி சாட்டு ரெடி ஆயிருச்சுங்க. இது நாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்து நாம் சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு நாம் அந்த காஞ்ச பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு நாம் ரெடி பண்ணிக்கிறோம். ஃப்ரெஷ்ஷு பட்டாணி, பச்சை பட்டாணி நாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த பட்டாணியை வேக வச்சுட்டு குழம்ப ரெடி பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், சூப்பராக இந்த மசாலா பூரி சாட் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.